ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவுக்கு அரிசி வந்து கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு ரைஸில் வந்து பண்ணலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இது கூடவே பாதாம், முந்திரி சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரியை நல்ல பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது வந்து நல்லா மசிச்சு விடணும் அவசியம் இல்லை, அது லைட்டாக வதங்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்றேன். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, உப்பு தேவைன்னா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நம்ம ரைஸ் போட்டு வேக வைக்கும்போது சரியான அளவில் வந்து இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணி வந்து கொதித்து வரட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற போட்டிருந்த ரைஸ் வந்து சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் வந்து சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரைஸ் வந்து நல்லா வேகட்டும். தண்ணியும் ஒன்றா லெவல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சு சிம்மில் வந்து போட்டுடலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து மேலே வந்து சேர்த்துடலாம். இது சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து இருக்கட்டும். இப்போ தண்ணி எதுவும் இல்லை. இப்போ நமக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.